விடியற்காலையின் வார்த்தைகள். கிராமத்தில் ஒய்யாரமான பொழுது விடியல். குயில்களின் குரல் மரங்களின் இலை கூட்டங்களில் சிதறி குளிர்ந்த காற்றில் கலந்தது. மாந்தோப்பின் ஓரத்தில் சின்ன குடிசையொன்றில் வாழ்ந்தான் கருணாகரன். அவன் ஒரு எழுத்தாளன். காலையில் எழுந்ததும் அவன் முதல் வேலை காற்றோடு காற்றாக விரியும் இயற்கையை பார்ப்பதுதான். அன்று காலை அவன் மேசையில் உட்கார்ந்த பொழுது காகிதம் வெறுமையாக கிடந்தது. எழுத எண்ணிய கதைக்கு வார்த்தைகள் தோன்றவில்லை. என்னால் இனி எழுத முடியாதா என்று தனக்குள் முணுமுணுத்தான். அப்பொழுது கதவை தட்டும் ஓசை. வாசலில் நின்றவள் பழைய பெண்மணி, காமாட்சி அம்மாள். அவள் கையில் ஒரு சிறிய பழத்தட்டு. கருணா, இந்தாப்பா, இந்த பழாப்பழம் நேற்று விழுந்தது. உனக்கு எழுத உத்வாகம் தரும் என்று சிரித்துக்கொண்டே வைத்து சென்று விட்டாள். கருணாகரன் பழத்தை வாயில் போட்டான். தித்திப்பு நாக்கில் விழுந்தது. திடீரென அவன் நினைவுகள் பழாசோலையாய் விரிந்தன. ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் மணி. அவன் தந்தை வயலில் வேலை செய்பவர், தாய் கோயிலில் பூசாரி. மணிக்கு எப்பொழுதும் கதைகள் எழுதுவதில் ஆர்வம். ஆனால் ஏழ்மையின் சுமை அவன் கனவுகளை அழுத்தியது. கருணாகரனின் பேனா தாளில் நடந்தது. வார்த்தைகள் வெள்ளமாய் பாய்ந்தன. மணியின் கதை. அவன் எப்படி தன் முதல் கதையை ஒரு பழைய துணியில் எழுதினான், எப்படி அது கிராமத்து ஆசிரியரிடம் சென்றது, எப்படி அந்த ஆசிரியர் மணியின் திறமையை ஊரறியச் செய்தார், எல்லாம் உயிர் பெற்றன. மணியின் கதை முடிந்ததும் கருணாகரன் தன் கண்களை துடைத்து கொண்டான். அவன் எழுதியது தன் சொந்த கதைத்தான். அவனே மணி. ஆசிரியர் தந்த ஊக்கம்தான் என்று அவனை எழுத்தாளராக்கியது. காமாட்சி அம்மாளின் பழத்தட்டில் ஒரு சிறு குறிப்பு இருந்தது. வார்த்தைகள் இதயத்தில் துவங்கி வாழ்க்கையில் மலரும். அன்று முதல் கருணாகரன் தன் எழுத்துக்கு மீண்டும் பயணம் தொடங்கினான். விடியற்காலையின் வார்த்தைகள் அவனை வழிநடத்தின. இக்கதை ஊக்கம், இரக்கமுள்ள சிறிய உதவிகள் மற்றும் சுய உணர்தல் பற்றி பேசுகின்றது. கருணாகரன் தான் இரக்கமான நிலையில் ஒரு சிறிய நிகழ்வு மூலம் தன் இலக்கை நினைவு கூறுகிறான். வார்த்தைகளின் சக்தி அவற்றை உணரும் இதயத்தில் உள்ளது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.